சொன்னங்களே மேடையிலே வீட்டிற்கரிய நமது இயற்கல் வரலாற்றறிஞர் வேறு தக்கார் மாசு விக்டர் அவர்களே மற்றும் நம்முடைய மேடையிலே இருக்கக்கூடிய முனைவர் எஸ் ரவி பேராசிரியர் தமிழ்துறை மற்றும் தொழில் தமிழ்நாடு முனைவர் முத்தையா பேராசிரியர் தமிழ்துறை அவர்களே, முனைவர் எஸ் ராஜேஸ்வரி எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் அவர்களே, முனைவர் ஆக்கா பெருமாள் நாட்டார் வழக்கிலாற்றல் அறிஞர் அவர்களே, திரு செந்தி நடராஜன் அவர்களே, கல்வியியல் அறிஞர் மதுரையில் வந்திருக்கிறாங்க, முனைவர் சண்முக திரு மதுரை இலக்கியசாலை அவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் அறிஞர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்தை வெளியிட்ட உதவி செய்ய அனைவருக்கும் எனது முகத்தின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மலர் வரலாற்று ஆய்வு அறக்கட்டளை என்பது சாதாரணமாக நாங்கள் 2020 ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக முதல்ல நாங்கள் தொடங்கிய காலம் அது. முதலில் இந்த வாட்ஸ்அப்பில் வரலாற்றுங்கிற ஒரு வாட்ஸ்அப் தொடங்கியவுடன் யாரும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பிலே சேராத ஒரு சூழ்நிலை வெறும்னா ஒரு 20, 30, 40 அப்படி இருந்தது. ஆனால் காலப்போக்கில் வரலாற்றுடைய நிகழ்ச்சிகள் அதோட வரக்கூடிய செய்திகளெல்லாம் பார்த்த பிறகு அந்த வாட்ஸ்அப் குழுவானது 500 ஆச்சு, 1000 ஆச்சு. இங்கு 4 குழுக்களாக நாங்கள் அதில் நடத்துது. கிட்டத்தட்ட ஒரு 2000 வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ் அதில் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே வெளியூரில் தமிழகம் மட்டும் இருக்கக்கூடிய 4 இதில் இருக்கிறாங்க. அதில் மல்லர் வரலாற்று ஆய்வு மையம், எங்களூர் வரலாறு, மல்லர் நாகரிகம், அப்புறம் நாம் ஊர்ப்புறம் முறை அப்படிங்கிற பல்வேறு நாவல்கள் நடத்திட்டுருக்கிறோம். நாங்கள் இதுவரை 27 களப்பணிகள் வரலாற்று சம்பந்தமான 27 களப்பணிகள் வெவ்வேறு ஊர்களிலே நடந்திருக்கிறோம். அதில் முக்கியமாக உத்தரகோசமாக சிவகலை, ஆதித்தநல்லூர், கீழடி மற்றும் பல இடங்களில் எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் செய்தி தென்காசி போன்ற பல இடங்களில் நாங்கள் ஆய்வு பண்ணி அதை கட்டுரையாக கூட நாங்கள் பதிவு ஆவணப்படுத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துள்ளோம். மேலும் இந்த வாட்ஸ்அப்பில் இப்படி இருக்கக்கூடாது, அது சாதாரணமாக எல்லாரும் நடத்தக்கூடிய வாட்ஸ்அப்பை இருக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் நாங்கள் வாட்ஸ்அப்பிலே மல்லர் வரலாற்று ஆய்வு அறக்கட்டளையாக முறையாக தமிழக அரசோடு நாங்கள் அதை பதிவு பண்ணி வச்சுருக்கோம். அறக்கட்டளைங்கிற அந்த இதில் ஃபஸ்ட்டு ஆய்வில் நாங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கோம். 2024 பதிவு பண்ணாப்புல அப்புறம் பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக இதே வளாகத்தில் உள்ள தமிழ்ச்சங்க வளாகத்தில் மல்லர் நாகரிகம் என்ற ஒரு 2 நாள் கருத்தரங்கம் கிட்டத்தட்ட அதில் ஒவ்வொரு நாளும் 300-400 பேர் கலந்து கொண்ட ஒரு பெரிய சாதனையும் படித்திருக்கிறோம் இதே வளாகத்தில். அதனுடைய இது 2வது நம்முடைய கருத்தரங்கமாக ஊர் குடும்ப முறை கருத்தரங்கம் நடத்த வேண்டும் பல்வேறு நண்பர்கள், பல்வேறு உயர்மட்ட அலுவலர்கள் கேட்பதனால இந்த ஊர் குடும்ப முறை என்பது மல்லர்களுக்கானது, தேவ மக்களுக்கான அந்த காலத்திலேயே ஊர் குடும்பம் என்கிற ஒரு கட்டத்தோடு இந்த நம்ம சிறு வயதிலேயே நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஊர் குடும்பம் இல்லாத ஊர்களே அந்த காலத்தில் இல்லை. அந்த ஊர் குடும்பங்கள் எப்படியெல்லாம் அரசாங்கம் இருந்தாங்க, அவங்க எப்படி பணியாற்றினார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன இதை மட்டும் நான் கோடிட்டு காட்டிட விரும்புகிறேன். ஒரு கிராமத்தில் போலீஸ் துறையோ ரெவன்யூ துறையோ யாராக இருந்தாலும் அந்த காலத்தில் நான் சிறு வயதில் இருக்கும்போது அவர்கள் அந்த கிராமத்தினுடைய வெளியே நின்றுக்கிட்டு சொல்லுவாங்க, இந்த ஊர் குடும்பம் கூப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது போலீஸ் துறையாக இருந்தாலும் ரெவன்யூ இருந்தாலும் அவர் உங்கள் ஊரில் ஏதாவது பிரச்சனை வேணும்னா அந்த பிரச்சனையை நாமளே தீர்த்துக்கொள்கிறோம், நீங்கள் ஒன்றும் தலையிட வேண்டாம்னா அவங்க அந்த போலீஸ் துறையே உள்ளே வர மாட்டாங்க. அதேமாதிரி ரெவன்யூ துறையில் நிலம் அளப்பது, பங்கு பிரித்து கொடுப்பது, பங்காளிகளில் பங்கெடுத்து இது மாதிரி பல முறைகளை கோர்ட்டுக்கோ அல்லது போலீஸ் துறைக்கு போகாமலே அந்த உள்குடும்ப முறை மிக மிக நம்முடைய காலங்களோடு பண்டைய காலத்திலிருந்து வந்த உள்குடும்ப முறை தற்போதைய அரசியல் சூழ்நிலை காரணமாக அல்லது அரசியல் கட்சியினுடைய
அவங்களுடைய ஒரு ஆக்கிரமிப்பினால நமது இந்த தேவேந்திர மக்களுடைய அந்த மல்லரின் மக்களுடைய உறுப்பினரை சிறிது சிறிதாக வந்து நம்மளுக்கு வந்து அது மறைந்து கொண்டே வருகிறது. காலப்போக்கில் இப்பொழுது தச்சம் நிலவரக்கூடிய அந்த நிலைமை எப்படி இருக்கின்றால் கல்யாணம்னா ஊர் குடும்பம் வரை ஏதோ ஒரு சும்மா அவர் வந்து ஒரு உட்கார வச்சு ஏதோ அவங்க ஊர் குடும்பம் பரிசம் கொடுங்க, அதாவது பொண்ணு அவங்களுக்கு மாலையை மாற்றி கொடுங்க அப்படின்னு ஏதோ ஒரு சமுதாய சடங்காக இன்றைக்கி நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் ஊர் குடும்பம் ஒரு ஊரையே ஆட்சி செஞ்ச அந்த ஊர் குடும்பம் இன்றைக்கி அவருடைய நிலைமை மாறி இருக்குது. துக்க நிகழ்ச்சின்னா அவங்க தான் எங்கள் ஊர் குடும்பம்னா அவருக்கு ஏதோ ஒரு சமுதாய சடங்குகள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி இருந்த ஒரு ஊர் குடும்பம் முறை இது நம்மளுடைய பாரம்பரிய ஒரு ஊர் கட்டமைப்பு உள்ள ஒரு மல்லர் இனத்தில் வந்து இது மறைந்து போகக்கூடாது என்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த ஊர் குடும்பமுறை கருத்தரங்கம் நடத்துவோம். அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைப்பார்கள். அதிலிருந்து நம்ம வந்து இன்னும் வந்து தெரிந்து கொண்டு ஒவ்வொரு மாவட்டம் தோறும், ஒவ்வொரு ஊர்கள் தோறும், ஒரு ஒன்றியங்கள் தோறும், ஒரு மாவட்டங்கள் தோறும் ஊர் கட்டமைப்பு பேசிட்டு கருத்தரங்கம் பேசிட்டு நாம் அப்படியே வந்து கடந்து போகிறதுக்கு நாங்கள் விரும்பவில்லை. அதனால் அந்த கட்டமைப்பு வந்து நாம் மீண்டும் கட்டமைப்பை ஏற்படுத்துகிற ஒரே காரணத்துக்காக இந்த கருத்தரங்கம் நாங்கள் நடத்திருக்கிறோம். கருத்தரங்கம் நடத்துவதற்கு எனக்கு தெரிந்தவரை பல்வேறு ஊர்கள் வந்து வேன் மற்றும் வந்து இப்போ வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் காலமாக போட்டுக்கிறது. அதோடு நம்முடைய எங்களுடைய இந்த கருத்தரங்கத்திற்கு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அம்மா கிறிஸ்தவ பத்மபூஷன் கிருஷ்ணம ஜெகநாதன் அவர்கள் வந்து இன்று அவருடைய தலைமையிலும் ஐயா விக்டர் ஐயா அவருடைய தலைமையிலும் திராவிட கழக துணைவேந்தர் செல்லப்பா அவர்கள் தலைமையில் நடத்துவதாக இருந்தது. நேற்றைய பொழுது முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய தலைமையில் கிருஷ்ணமா ஜெகநாதன் அம்மையார்களுடைய தலைமையில் வந்து ஒரு பெரிய விழா இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து சாயம் 7 மணிக்கு ஆரம்பித்த அந்த விழாவானது 9 மணி வரைக்கும் வந்து நம்ம பார்த்துப்போம் சன் டிவியில். அதுக்கப்புறமா அந்த விழாவினை முடித்து கொண்டு வருவதற்கு கொஞ்சம் அவங்க 104 வயது ஆகுனால அவங்களுடைய வரியை வந்து கொஞ்சம் வந்து லேட்டாக வருவாங்கன்னு நான் நம்பியிருக்கேன். இருந்தாலும் அவர்கள் வந்துள்ளார் அப்படிங்கிற ஒரு இருக்குது. இல்லாட்டி இங்கே இருக்கும்போது எனக்கு சொன்னாங்க நானே வந்துடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. தற்கனங்க ஒரு சென்னையில் இருந்துட்டுருக்காங்க. அதனால் அவங்களுடைய வரைக்கு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். வந்து அதே மாதிரி இவர் முனைவர் செல்லப்பா ஐஏஎஸ் அவர்கள் ஹைதராபாத்தில் இருக்கிறார். அவர் வந்து இந்த இண்டிகோ ப்ராப்ளம் வந்து விமானத்தில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் தெரியும். ஒரு 10,000 ரூபா டிக்கெட்டாக இன்றைக்கி வந்து 50,000 60,000 போயிருந்து நேற்று இரவு என்னோட பேசினார். மணிக்கூடர்கள் நான் வந்து இந்த எல்லாத்தோட இந்த கருத்தில் இருக்கிறேன். அதனால் இந்த விழாவினை ஐயா வேறு தத்தார் மாதம் விக்டர் வேசல் வரலாற்று அறிஞர் அவர்கள் எங்களுக்கு இந்த விழாவினை தலைமையேற்று எங்களுக்கு நினைத்து கொடுக்கும்படி அனைவரும் சார்பாக எங்களுடைய இந்த அறக்கட்டளைகளுடைய பிற அரங்கவலர்கள் பித்தி அவர்கள் இங்கே இருக்கிறார். அதே மாதிரி இங்கே ஜெயக்குடி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இவருடைய பங்களிப்போடு இந்த வரலாறு அறக்கட்டளை வந்து முறையாக எல்லா வகையிலும் கவர்மெண்ட் ஆடிட்டில் வந்து நாங்கள் வந்து செம்மைப்படுத்தி தரும். நாளைக்கு இந்த வரலாற்றில் வரக்கூடிய எந்த ஒரு செய்கை இருந்தாலும் பிறர் சொல்ல நாங்கள் வளர்த்துக்கு வந்து தயங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்களால் முடிந்தவரை எங்களுடைய வாழ்நாள்களில் ஏதாச்சும் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறக்கட்டளை இந்த தினம் நாங்கள் வந்து பேசிவிட்டு அல்லது பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி கிடையாது. இன்றைய கூட நம்முடைய விழாவினுடைய கடைசி இறுதியாக நன்றி வரைக்கும் முன்னாடி யாரெல்லாம் எங்களுக்கு பங்களிப்பு செய்தார்கள், யாரெல்லாம் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு ஒரு வரசில திட்டத்தையும் முன்வைப்பது எங்களுக்கு வழக்கமாக வச்சுருக்கோம். அதனால் எங்களுடைய அரங்காவலர் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு நன்றியும் தெரிவித்துக்கொண்டு நம்முடைய துவக்கலாக வந்து
ஐயா திரு தக்கா மாசா விக்டர் அவர்களை ஆரம்பித்து கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அன்புக்கினிய சமுதாய சொந்தங்களே, காலை முதல் மாலை வரை அமைதி காத்து பல்வேறு கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நல்லது ஒரு நிகழ்வை சிறப்பான முறையிலே ஏற்படுத்தி நம் மக்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ஐயா கந்தசாமி அவர்களுக்கு மதுரை மக்கள் சார்பாக, அதுவும் எங்கள் பகுதியான மதுரை ஆலங்குளம் தேவேந்திரகுல வேளாளர் ஓரைமுறை நலச்சங்கத்தின் சார்பாக நான் அந்த உறுப்பினர் ஐயா அவர்கள் ஒரு பெருமைமிகு சங்கத்திற்கு உறுப்பினராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய சங்கத்தினுடைய தலைவர் ஐயா பெரியவர் ஜீவராஜ் அவர்கள் வயது 92, செயலாளர் வங்கி அதிகாரி குணசேகரன் அவர்கள், ராஜபாபு அவர்கள் மற்றும் எங்களுடைய நிர்வாகிகள் சார்பாக இந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு வருகின்ற பால் புகழும் திருச்சி மாநகரத்தினுடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கம் திராவிமலை சார்பாக அருமைக்குரிய வரலாற்று ஆய்வாளர், தொல்லியல் துறையினுடைய ஒரு புதுமை மல்லர் ஆய்வு மையத்தினுடைய அறநிலையத்தினுடைய நிறுவனர், அருமைக்குரிய சகோதரர் தங்கசாமி அவர்களுக்கு திராவிமலை சார்பாக பொன்னாளையர்களுக்கு நினைவு பரிசனை அன்புக்குரிய கருசாமி அவர்கள் பொறுப்பாளர் கருசாமி அவர்கள், சீராத்தோப்பு செந்தில் அவர்கள், ராமச்சந்திரன் அவர்கள், ஆர்வம் அவர்கள், அடைக்கலம் அவர்கள், பஞ்சப்பூர் ஆர்வம் அனைவரும் சேர்த்து அவர்களுக்கு விருது அளித்து தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றார்கள். இந்த விழா சிறப்பதற்காக தொடர்ந்து அண்ணன் தங்கசாமி அவர்களுடன் இணைந்து பணியாற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியும் நன்றி வந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இரவு பகல் பாராது எங்கே சென்றாலும் அருமைக்குரிய திருப்பதி வெங்கடேசன் அவர்கள் சின்ன சின்ன உதவிகளை கூட திறம்பட செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவருடைய ஒவ்வொருவருடைய வெற்றிக்கு பின்னால் அவருடைய மனைவி இருப்பார்கள். அதுபோல இவருடைய வெற்றிக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு வயதில் மூத்தவர்கள், இளைஞராக சொல்லணும், அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். பொருளுதவி ஈட்டிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த காவிரியை வைகை வணங்குகிறது என்பதை கூறிக்கொள்கின்றேன்.